வணக்கங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கு கடைக்கு தான் வந்திருக்கோம். இதை விளக்கு கடைன்னு சொல்றதை விட விளக்கு கடல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய விளக்குகள் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து போரூர்ல ராமகிருஷ்ணா மெயின் ரோட்லயே இருக்குங்க. ஓரளவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ஷாப் இருக்குங்க. இது வந்து கடைக்குள்ள வந்த மாதிரியே இல்லைங்க, அப்படியே ஒரு கோவிலுக்குள்ள வந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணிருக்காங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அழகான ஒரு செட்டப்ல ரொம்பவே அற்புதமா பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா விளக்கு கடை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான் மெயினா வந்து வரும். நீங்க யூடியூப் சேனல்ல விளக்கு கடைன்னு போட்டு பாருங்களேன், ஒன்லி ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் தான் மெயின்ல வரும். ஸோ நானே நிறைய பார்த்துருக்கேன். அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு தான் நானே வந்திருக்கேன். நான் லாஸ்ட் இயரே வரணும்னு நினைச்சேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த பதிவை நிச்சயமா நீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இங்க வந்து எப்பவுமே இந்த விளக்கு கடை இங்கேயே தாங்க இருக்கும். ஆனா வந்து நவம்பர் 29 இருந்து டிசம்பர் 13 வரைக்கும் இங்க ஒரு கண்காட்சி வச்சிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 5 to 10% வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. சோ அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க வந்து நிறைய விளக்குகள் தேடிக்கிட்டே இருப்பீங்க, இந்த விளக்கு எனக்கு கிடைக்கல, அந்த விளக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க கவலையே பட வேணாம். எல்லா விளக்குகளுமே ஒரு சேர இங்க இருக்கு. அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்து கிளி வந்து விளக்க தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி ஒரு குத்து விளக்க தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் இருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சரஸ்வதி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான விளக்குகள் இருக்கும். ஆனால் நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக பேர் சொல்ல முடியாது. நடுவில் பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் தான் இங்கே மெயினில் இருக்காங்க கருவறையில். இந்த பக்கம் 2 சைடும் பாவை விளக்கு இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் பார்க்கலாம். இங்கே 2 குத்து விளக்கு இருக்குது. அன்னத்தில் ஒரு குத்து விளக்குங்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு அன்னம் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் அன்னம் வச்சுருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்கு விளக்கு தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மணி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே நிறைய இது வந்து அப்படியே கோவில் மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி கோவிலில் கூட இவ்வளோ விளக்குகள் இருக்காது. அந்த அளவுக்கு அழகழகான விளக்குகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருடர் நின்றுட்டு இருக்காரு. என்னடா யாரோ நிற்கிறாங்களேன்னு பார்த்தா கருடர் நிற்கிறாரு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு. அப்படியே நம்ம வாராகி அப்படியே ஜொலிக்கிறாங்கங்க. அப்படியே இந்த சைடு வந்தால் விநாயகர், கருமாரியம்மன், அப்புறம் யானை 2 இருக்குது, நடராஜர் இருக்காங்க, சின்ன நடராஜர் இருக்காங்க, அதுக்கு பின்னாடியும் இருக்காங்க. பின்னாடி ஒரு அழகான நடராஜர் இருக்காங்க. எனக்கு இங்கே பாருங்க ஐயப்பன் பாருங்களேன், அழகாக உட்காந்துட்ருக்காரு பாருங்க. ஆபரணங்களோட இந்த பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க. நிறைய நகைகளோட திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்காரு பாருங்களேன். அடுத்து வந்து இங்கே ஒரு குத்து விளக்கு, அப்படியே வந்து திருப்ப கூட முடியலங்க. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா பெருமாள் நல்ல அகண்ட தீபம் ஏற்றுற மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து புத்தர் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வாராகி பலன்னு இருக்காங்க. இது பாருங்க மீனாட்சி இருக்காங்க. இந்த பக்கம் நடராஜர் இருக்காங்க. காமதேனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச காமதேனு இருக்காங்க. சிவன் இருக்காங்க. இந்த பக்கம் விளக்கு இருக்கு. இந்த சைடும் நிறைய சுவாமிகள் எல்லாமே வச்சிருக்காங்க. முருகர்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் இருக்காங்க. இங்க விநாயகர் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி இருக்காரு. இங்க விநாயகர் இருக்காரு. இங்கேயும் ஒரு பெருமாள் இருக்காரு பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து விநாயகர் இருக்காங்க. சிவன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன். இந்த சிவன் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்காரு. சிவன் இருக்காங்க. நடராஜர் சின்ன வடிவில் இருக்காங்க, பெரிய வடிவில் நடராஜர். இங்கே பாருங்க நந்தி எவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்காரு. இது வந்து லிங்கத்தோட கவசம். இது கவசம் இருக்கா, பின்னாடி வந்து நடராஜர் தான். அப்படியே இங்கே ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் விளக்குங்க. 6 தீபம் போடுறது வேல் விளக்கு. இது நம்ம முருகருக்கு நம்ம வச்சு ஏற்றலாம். அப்புறம் ஸ்டார் விளக்கு இருக்குது. 6 தீபம் போட்டு வெத்தலை விளக்கு போடலாம். இந்த மாதிரி பிரத்யங்கரா விளக்கு, வாராகி விளக்கு,
சங்கு சக்கர விளக்கு, சங்கிலியே விளக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்கங்க. இங்கே வந்து நிறைய விளக்குகள் இருக்குங்க. இது விளக்கு கடையா கடலா அப்படின்ற அளவுக்கு பாவை விளக்கு அது மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குங்க. நிறையத்துக்கு பேர் கூட நமக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வெரைட்டியாக இங்கே விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உருளியில் அதாவது தண்ணி ஊற்றி பூ போட்டு அப்படியே இங்கே தீபமும் ஏற்றலாம். அதாவது நம்ம அந்த உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தீபமும் போடும்பொழுது அது ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டு வாசல்லலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கார்த்திகை தீபம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் வைக்கலாம், வீட்டு வாசலில் ஹாலில் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல பெருசாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு கூட இங்கே நிறைய இருக்குங்க. காமாட்சி அம்மன், வாராகி அம்மன், பிரத்யங்கரா அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அம்மன்களையுமே இவங்க வந்து விளக்கு தீபம் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் இது போட்டு ஏற்றலாம். இங்கே இல்லாத விளக்குகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ் தாங்க இது. ஏன்னா வந்து நிறைய தடவை நான் யூடியூப்பில் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இவங்க ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிட்ருக்காங்க. இதை நாங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன், எதை விடுறது எதை எடுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து விளக்குகள் மட்டும் இல்லைங்க, சுவாமி விக்கிரகங்களும் எக்கச்சக்கமான அளவில் இருக்குங்க. விளக்கு கடைனா விளக்கு மட்டும் இல்லைங்க, சுவாமி விக்கிரகங்கள்லாம் அவ்வளோ இருக்குங்க. நிறைய விக்கிரகம் வால் ஹேங்கிங்கில் மாட்டுற மாதிரியும் இருக்குது. நம்ம சுவாமி பூஜை அறையில் வச்சு இது பண்ணுற மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷனை நீங்கள் அள்ளிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காமாட்சி விளக்குங்க. காமாட்சி விளக்குலேயே விதவிதமான சுவாமிகள், குபேர விளக்கு, பிரத்யங்கரா விளக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வாராகி விளக்குன்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மன் விளக்குலேயே அவங்க வித்தியாசமான விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க. விளக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க, விக்கிரகம் மட்டும் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரி, அதாவது பித்தளையில் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி மடப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சமையல் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த பித்தளையில் வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் ஒன்றா நான் உங்களுக்கு போடுறேங்க. நான் இப்போ வந்து விளக்கு கடைனா விளக்குகளை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகல், எக்கச்சக்கமான அகல்லாம், அதாவது வெரைட்டியாக சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக இவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார் விளக்கு, ஓம் விளக்கு, இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து விளக்குகளுக்கு வந்து அதாவது பிரம்மாண்டமாக இருக்குங்க. உண்மையாக நான் போய் ரொம்பவே அசந்து போயிட்டேங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது பூஜை பொருட்கள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பித்தளையில் வந்து தட்டு, கிண்ணம், சொம்பு, அந்த மாதிரி பித்தளையில் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அதே மாதிரி விளக்குனா விளக்கு, அவ்வளோ விளக்குகள் வச்சுருக்காங்க. நமக்கு பேர் கூட தெரிய மாட்டேங்குது. நிறைய விளக்குகளுக்கு பேரே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அத்தனை விளக்கு, நமக்கு சில விளக்குலாம் தெரியும், குபேர விளக்கு, 6 தீப விளக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய விளக்கு தெரியும். பட் அது இல்லாமல் இவங்க எக்கச்சக்கமான விளக்குகள் எல்லாமே வச்சுருக்காங்கங்க. இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, நீங்கள் நிச்சயமாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அத்தனை விளக்குங்க, அவ்வளோ அழகு விளக்குங்க. இவ்வளோ விளக்கையும் ஒரே இடத்துல பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது எனக்கே. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் அதே ஃபீலிங்கை ஃபீல் கொடுக்கும் நிச்சயமாக. இந்த இதுவை வந்து இப்போ இந்த கண்காட்சியை வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து திறந்து வச்சாங்க. நடிகை வடிவுக்கரசி அவங்க தான் இதை வந்து இதை குத்து விளக்கேற்றி தொடங்கி வச்சாங்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஷாப் இருக்குது காஞ்சிபுரத்தில். அந்த ஷாப்பை வந்து நடிகை சீதா மேடம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே பண்ணியிருக்காங்கங்க. வெளியில் நாங்கள் கேட்கும் பொழுதே உடனே, அதாவது நாங்கள் போரூர்கிட்ட வந்துட்டு உடனே நாங்கள் கேட்ட உடனே சொல்லிட்டாங்க, ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் எங்கன்னா இங்கே தான் இருக்குங்க கிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஷாப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஷாப்புங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சில ஷாப்பை நம்ம நிச்சயமாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம், இது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னா. ஒரு சில வீடியோவில் மட்டும்தான் நிச்சயமாக போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நான் சொல்கிற ஷாப்பு தான் இது. நீங்கள் வந்து
நிச்சயமா இந்த ஷாப்பை போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. விளக்குல இவ்வளோ விளக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்தது. இவ்வளோ அதாவது டிசைனா அவ்வளோ அழகழகான அகல்லையே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. காமாட்சி அம்மன்னா அவ்வளோ வெரைட்டின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துலேயுமே அவ்வளோ வெரைட்டி எல்லாமே இருக்குங்க. பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த கேமராவில் காட்டினா கூட நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அதோட அழகை நீங்கள் ரொம்பவே ரசிக்கலாம். நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இதை வந்து பார்த்துட்டு போங்க. கார்த்திகை தீபம் வரைக்கும் தான் இந்த விளக்கு கண்காட்சி இருக்குங்க. அது மற்றபடி இந்த விளக்கு கடை எப்போவுமே இந்த இடத்துல தான் இருக்கும். போரூரில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஒரு வீட்டில் தான் இவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அதாவது பித்தளையில் வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாமே ஜொலிக்குதுங்க. அந்த அளவுக்கு பித்தளை பொருட்களை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு ஷாப்பை பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் வரும்போது கூட நினைக்கலங்க இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளே வந்து பார்த்த உடனே நிச்சயமாக ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வாங்கணும்னு நிச்சயமாக தோணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் 2 விளக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் நான் விளக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக போகலை, நான் வந்து பார்க்கணுன்னு தான் போனேன். பட் எனக்கும் வாங்கணுன்ற ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ நானும் வாங்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. 20 ரூபாயிலேருந்து இவங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்கங்க. அதாவது பொருளோட விலை. தட்டு சின்ன பித்தளை தட்டு 20 ரூபான்னு சொல்லி பார்த்தேன். அதுலேருந்து இவங்களுக்கு பல லட்சம் மதிப்பு ஆன விளக்குகள், விக்கிரகங்கள். முக்கியமாக நான் சொல்லணும்னா விக்கிரகங்கள் எக்கச்சக்கமான விக்கிரகங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நான் இன்னொரு தனி பதிவில் நான் உங்களுக்கு ரொம்ப அழகாக காட்டுறேங்க. ஏன்னா இதுலேயே போட்டேன்னா இன்னும் ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ இது கார்த்திகை தீபம்ன்றதால விளக்குகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இதை மட்டுமே நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். ஃப்யூச்சரில் வந்து அந்த விக்கிரகங்கள்லாம் போடுறேன். விக்கிரகங்கள்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸுங்க இது. நீங்கள் நிச்சயமாக விசிட் பண்ணுங்கள். அதாவது நவம்பர் 29 ஸ்டார்ட் பண்ணாங்க. பிப்ரவரி 13 வரைக்கும் இந்த கண்காட்சி நடக்குங்க. இந்த விளக்கு கண்காட்சி. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கோவிலுக்கு வந்த ஃபீல் கிடைக்குதுங்க. அதே மாதிரி இங்கே நிறைய விளக்குகள் இருக்குங்க. அதாவது குத்து விளக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. குத்து விளக்கு பாருங்கள், எக்கச்சக்கமான குத்து விளக்குங்க. சின்ன சைஸ்லேருந்து இது தட்டு, கிண்ணம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு மட்டும்லாம் பாருங்கள், குத்து விளக்கு வந்து ஐயப்ப விளக்காக இருக்கட்டும், பெரிய விளக்காக இருக்கட்டும், சின்ன விளக்காக இருக்கட்டும், எவ்வளவு. அதே மாதிரி இந்த இடத்துல விளக்குக்குன்னு ஒரு செட்டப், ஒரு பேர் வச்சுருக்காங்கங்க. நவகிரக விளக்கு, அதாவது நவகிரக சன்னதி மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே குத்து விளக்கெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்கங்க. பார்க்கும்பொழுது அப்படியே ஜொலிக்குதுங்க. இது நிச்சயமாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் பார்த்தோன்னே அப்படியே மெய் மறந்துட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அந்த லைட்டெல்லாம் போட்டு நவகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வச்சுருக்காங்க. நவகிரகம்னா என்ன, ரவுண்டு ஷேப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, நவகிரகம் 9 மாதிரி 9 கிரகங்கள் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே குத்து விளக்கால் அப்படியே நிரப்பி வச்சுருக்காங்கங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன சைஸ் இருந்து பெரிய அளவிலான குத்து விளக்குகள் எல்லாம் இருக்குங்க. குத்து விளக்குலேயே அன்ன வடிவு, பிள்ளையாரு, மகாலட்சுமி, இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு அழகான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். 100% கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மெனக்கெடல் பண்ணி இந்த இடத்த இவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்கள பாராட்டியே ஆகணும். அவ்வளோ அழகாக மெனக்கெடல் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ல இருக்க விளக்குகள் எல்லாமே பார்த்தோம். இது பாருங்க, ஒரு நவகிரக செட்டப்ல வச்சிருக்காங்க. இதுல வந்து அழகழகான ஒரு விளக்குகள்லாம் இருக்கு. அதுவும் இந்த இடம் பர்டிகுலரா ரொம்பவே அற்புதமா இருக்கு. குத்து விளக்குகளை நவகிரகம் மாதிரி ரவுண்டு ஷேப்ல அப்படியே பாத்தீங்கன்னா அழகழகா இருக்காங்க. நிறைய சைஸ்ல, சின்ன சைஸ் இல்லாம பெரிய சைஸ் இல்லாம ரொம்ப பெரிய சைஸ்ல வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சைஸ்ல இருக்கு, இங்க பாருங்க இந்த சைஸ்ல இருக்கு, ஐயப்ப விளக்கு இருக்கு. குத்து விளக்குலயே என்னென்ன வெரைட்டி வேணுமோ சுவாமிகள் மேல வச்சு அழகழகான விளக்குகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க, அன்னத்துல விளக்கு, இந்த மாதிரி அற்புதமான விளக்குகள் எல்லாமே இங்க இருக்குங்க. இது வந்து டிசம்பர் 13 வரைக்கும் இந்த கண்காட்சி வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. அது முடிஞ்ச பிறகும் நீங்க இந்த விளக்கு கடைக்கு வரணும்னா கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன்னா விளக்கு கடைனா விளக்குகள் மட்டும் கிடையாது, விக்கிரகங்கள் நிறைய இருக்கு. சுவாமி தெய்வ சிலைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க கேட்கிற அத்தனை விக்கிரகமும் இங்க கிடைக்கும். வந்து பாருங்க.